ஸோ நம்மளோட HTML பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம HTML முடிப்போம். அடுத்தது அதை கலரிங் பண்றதுக்கு ஸ்டைல் பண்றதுக்குலாம் நம்ம CSS யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம JSக்குள்ள போவோம். இன்னைக்கு கூட ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் கிளாஸ் தான் எடுக்கிறேன். நான் எதுவும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ வந்து HTML பேசிக் ஸ்ட்ரக்சரே இதா இருக்கும். டாக்குமெண்ட் டைப்பு HTML, அப்புறமா இன்னொரு டேக் கூட வரும். இன்னொரு டேக் எப்படின்னா லாங்குவேஜ் வந்துட்டு இங்கிலீஷ் என்ன லாங் சொல்லிட்டு அது கூட இண்டிகேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதை கூட நீங்க இண்டிகேட் பண்ணலாம். பட் நம்மளோட பேசிக் ஸ்ட்ரக்சர் இதுதான். டாக்குமெண்ட் டைப் HTML டேக், ஹெட் டேக், அப்புறமா பாடி டேக். ஓகேங்களா? இப்ப ஹெட் டேக், பாடி டேக் இப்ப இதுவுமே இப்ப இல்ல. அப்ப வந்துட்டு வெறுமனே HTML டேக் ஓபன் பண்ணி ஒரு HTML டேக் க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. அது நடுவில் ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதிருக்கீங்க. அலோ வேர்ல்டுன்னு ஒன்று எழுதிருக்கீங்க. அந்த அலோ வேர்ல்டு வந்து டிஸ்பிளே ஆகுமா ஆகாதா? என்ன கேட்கறேன்னு மறுபடியும் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ HTML டேக் ஓபன் பண்ணிருக்கீங்க, HTML டேக் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அதனால அலோ வேர்ல்டு எழுதியாச்சு. நடுவில் எந்த டேக்குமே போடல. பி டேக் இல்ல, ஹெட் டேக் இல்ல, H1 டேக் எந்த டேக்குமே இல்ல. பேசிக் ஒரு அலோ வேர்ல்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்க. அந்த ப்ரோக்ராம் எழுதியிருந்தா வெப்பேஜ் ஓப்பன் ஆகி அந்த அலோ வேர்ல்டு காட்டுமா காட்டாது? காட்டாது. நீங்க காட்டுமா? எப்படி காட்ட சொல்ல வரீங்க? இப்படிதான் காட்டுன்னு சொன்னீங்களே நீங்க. ஆக்சுவலி காட்டும், அதான் உண்மை. இப்ப பாருங்க, இப்ப நான் இங்க ஜஸ்ட் வந்து ஒரு HTML டேக் ஓபன் பண்ணிருக்கேன், ஒரு க்ளோஸ் பண்ணிருக்கேன். இதுக்கு வந்து அலோ வேர்ல்ட் இன் அண்ணா நகர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். சரிங்களா? இதை நான் சேவ் பண்ணும்போது .html சொல்லிட்டு சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நான் ரன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு வந்துட்டு கோடு வந்து எப்படி இருக்குன்னா, எனக்கு அலோ வேர்ல்ட் இந்த அண்ணா நகர் காட்டும். சரிங்களா? இப்போ இந்த அண்ணா நகர்ன்றத எடுத்துட்டு நான் டி நகர் போட்டேன்னா, சேவ் பண்ணிட்டேன்னா, அங்கே போய் பார்த்தோன்னா எனக்கு டி நகர் மாறிட்டு இருக்கும். அதை நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா டி நகர் மாறிடும். சரிங்களா? ஸோ ஒரு HTML டேக் ஓபன் பண்ணி ஒரு HTML டேக் க்ளோஸ் பண்ணியிருந்தாலே அங்க வந்து நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் எழுதியிருந்தாலும் அது வெப் பேஜ்ல காட்டும். சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷனே சில பேர் தெரியாது. நீங்க பேஸ்ல இருந்து கத்துக்கோங்க. ஸ்டார்டிங் வந்து எப்பவுமே நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லியிருக்கேன். நீங்க பேஸ் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நல்லா பண்ணலாம். ஒரு டேகுமே என்னென்ன டேக் இருக்குது, என்ன டேக் எது யூஸ் ஆகுது, அதை நீங்க செயின்ல கரெக்டா தெரிஞ்சுக்கணும். அது தெரியலன்னா நீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு ஒரு வெப்பேஜ் ஓபன் பண்ணி நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதணும்னா ஒரு HTML டேக் ஓபன் பண்ணி ஒரு HTML க்ளோஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதான் உங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாஸ் ரெக்கார்டிங்ல இருக்கு. ரெக்கார்டிங் செஷன் முடிஞ்சோடனே உங்களை தந்துடுவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு P டேகோ இல்ல ஒரு H1 டேகோ நம்ம வந்து உள்ள ஆட் பண்றோம்னா அதுக்கு ஹெட் டேக் வேணுமா வேணாவா, ஹெடர் டேக் வேணுமா வேணாவா, இல்ல பாடி டேக் கன்ஃபார்ம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்தையும் ஒரு டிபெண்ட் பண்ணிருக்குதா இல்லையா, இது டிபெண்ட் பண்ணாம இருந்தா அது எப்படி வந்துட்டு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்துட்டு இங்க ஒரு H1 டேக் போடுறேன். அலோ வேர்ல்ட் இன் டி நகருக்குள்ள H1 போட்டு உள்ள வந்து HTML டெவலப்பரும் போடுறேன். சேவ் பண்ணிடணும். எல்லாத்துக்குமே நீங்க சேவ் பண்றதா வந்து ரீஃப்ரெஷ் பண்ற மாதிரி. ஓகேங்களா? இங்க சேவ் பண்ணிட்டு அங்க போய் நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணணும். HTML டெவலப்பர் வந்துருச்சு. ஸோ உள்ளுக்குள்ள ஹெட் டேக்கும் பாடி டேக்குமே இல்லைன்னா கூட நம்மளுக்கு வந்து கண்டென்ட் காட்டுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு HTML டேக் ஓப்பன் பண்ணிருக்கீங்க, ஒரு HTML டேக் க்ளோஸ் பண்ணிருக்கீங்க, நடுவுல வந்துட்டு ஒரு H1 டேக் எழுதிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்க வந்து நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இங்க வந்து
டைட்டில் வந்துட்டு நியூ 21 இருக்கு. நியூ 21 சேஞ்ச் பண்ணணும். ஸோ டைட்டில் டேக் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ டைட்டில் டேக்ல நான் ஜஸ்ட் வந்து சந்துரு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போய் இங்கே வந்து ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சந்துரு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எங்க எந்தெந்த டேக் எதுவுமே டிபெண்ட் பண்ணி இல்லை. ஆனால் சில டேக்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அது எப்படி எது டிபெண்ட் பண்ணி எதனை எதுக்குதுன்றத நம்ம இனிமேல் வர ஃபியூச்சர் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஜஸ்ட் சிம்பிளா படிங்க. அன்னியனிக் டேக்ஸை வந்துட்டு அன்னியனிக் கிளாஸஸ் அன்னியனிக் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அப்பப்போ கேட்டுருங்க. ஓகேங்க? அப்புறம் அந்த டவுட் கேட்கவே மறந்துடுவோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சீட் ஷீட் அமைச்சிருந்தேன். அந்த சீட் ஷீட்டுக்குள்ள போயிடலாம். இதுல இருக்கிற இந்த பேசிக் கமெண்ட்ஸ், இந்த இந்த எட்டாகுள்ள வந்து நீங்க வெறும் கண்டென்ட் எழுதுறீங்க, அது எப்படி ஷோ ஆகுது அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஒரு பாடி டேக் எழுதுறீங்க, இந்த பாடி டேக்குள்ள இருந்தா அது மட்டும் கண்டென்ட் மட்டும் இருந்தா, இப்போ பி டேக் மட்டும் வச்சு காட்டினேன், H1 டேக் வச்சு மட்டும் காட்டுறேன், அது இல்லாம பாடி டேக் மட்டும் வச்சிருந்தா அது காட்டுதா காட்டலையா, அந்த மாதிரி புதுசா ட்ரை பண்ணுங்க. ஒரு டேக் என்னென்ன பர்பஸ் இருக்குன்றத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்களோ அதுதான் உங்களுடைய நல்ல கேரியருக்கு வந்துட்டு நல்ல உங்களுக்கு க்ரோத் ஆகும். சரிங்களா? இப்ப இதுல வந்துட்டு நீங்க ஒரு அப்ளிகேஷனை ரெடி பண்ணிடலாம். ஆனா உங்க அப்ளிகேஷன் வந்து போய் உங்க இன்டர்வியூல பேசாது. நான் வந்துட்டு கெட்ட பர்சன்ட்ல இவ்வளவு தூரம் வச்சிருக்கேன் சார், நிறைய இது வச்சிருக்கேன் சார், அது பேசாது. நீங்க உட்காருப்பா, நான் எனக்கு தேவையானதை நான் உன்கிட்ட கொஸ்டினா கேட்கறேன், அது உங்ககிட்ட ஐடியா இருந்தா தான் உன்னை எடுத்துப்பேன். நீ கெட்ல வச்சிருந்தாலும் சரி, எதுல வச்சிருந்தாலும் சரி, உனக்கு ஐடியானால ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லைன்னா நான் உன்னை ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. அவங்க பேசிக் கொஸ்டின் எதை கேட்பாங்க, ஒரு அலோவல் ப்ரோக்ராம் எழுதணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படி கேட்பாங்க. நீங்க பேசிக் ஸ்ட்ரக்சர் எழுதிட்டா எழுதணுமா எழுத வேணாமா அப்படின்ற மாதிரியே உங்களுக்கு கொஸ்டின் ஆரம்பிக்கும் போதுமே உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்க உங்ககிட்ட மேட்டர் இருக்குதா இல்லையா, உங்ககிட்ட விஷயம் இருக்குதா இல்லையான்றது. அப்ப நீங்க ஸ்கில்லோடு இருக்கீங்க அப்படின்றத காட்டணும்னா நீங்க பேஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்றத நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு வெப்பேஜ்ல ஒரு ஹெட் டேக் எதுக்கு, ஒரு நேவிகேஷன் டேக் எதுக்கு, ஒரு டேக்ல இருந்து இன்னொரு டேக் மூவ் பண்ணா என்ன பண்ணணும், ஆங்கர் டேக்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நீங்க ஜஸ்ட் பேசிக்கா சும்மானா இந்த டேக்லாம் வந்து பார்த்துட்டு வாங்க. நம்மள நாளைக்கு இன்னும் நல்லா ப்ரீஃபா போகலாம். ஓகேங்களா? நீ ஜஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான். ஜஸ்ட் வந்து ஒரு HTML ஓப்பன் பண்ணிருக்கேன், க்ளோஸ் பண்ணிருக்கேன். இதுல அலோ வேர்ல்ட் இந்த டி நகர் எழுதிருக்கேன். இந்த சந்துருன்ற டைட்டில் வச்சிருக்கேன். டைட்டில் வச்சு HTML டெவலப்பர் அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? இல்ல ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்னா நீங்க மாற்றி எழுதிக்கலாம், எழுதிக்கோங்க. ஸோ இந்த கோட் நான் அப்படியே அனுப்பிச்சிடுறேன், ரெக்கார்டிங்கும் அனுப்பிச்சிடுறேன். நல்லா பார்த்து கொஞ்சம் விஷுவலைஸ் ஆகி அந்த சீட் ஷீட்டை நல்லா கொஞ்சம் மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சீட் ஷீட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த லாங்குவேஜ் மட்டும் இல்ல, நீங்க எந்த லாங்குவேஜ் படிக்கிறதா இருந்தாலும் அந்த லாங்குவேஜோட ஃபர்ஸ்ட் சீட் ஷீட்டை படிங்க. அதை படிச்சு அதுல இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சதுன்னா மற்றதை நீங்க மூவ் பண்ண வைக்கலாம். எப்பவுமே வந்துட்டு நீங்க ஒரு லாங்குவேஜ் படிக்க போறீங்க, இல்ல ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிலினியம்னு ஒரு டூல் இருக்குது, அந்த டூலை பார்த்து படிக்க போறீங்க. ஏபிஐன்னு ஒரு டூல் இருக்குது, போஸ்ட்மேன் ஒரு யூஐ இருக்குது. அந்த அந்த மாதிரி ஒரு டூலை பத்தி படிக்க போறதா இருந்தாலும் அதோட அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு படிக்கணும். அதே மாதிரி அதோட சீட் ஷீட்டை ஃபர்ஸ்ட் நீங்க அதை நீங்க என்ன பண்ணி ஏது பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்க நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் வியூக்கே வரணும். அதான் பேசிக். அந்த பேஸ் நீங்க கரெக்டாக ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா மற்றெல்லாம் கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை ட்ரை பண்ணுங்க. இந்த இந்த சீட் ஷீட் வச்சு நீங்க என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்க பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் நம்ம ப்ரீஃபா பார்க்கலாம். இப்பயே நீங்க இதை ட்ரை பண்ணிட்டு எனக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.